மாவட்ட நீதிமன்றத்திற்கான எழுத்துத் தேர்வு வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுனா, மாவட்ட நீதிமன்றத்தில் மசால்ச்சி, இரவு காவலர், காவலர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெற்றது. ஸோ அவங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க தென்காசி, திருநெல்வேலி மாவட்டக்குள்ளே வரக்கூடிய தென்காசி மாவட்டத்திற்கான கட் ஆஃப் மதிப்பெண் தான் பார்க்குறோம். ஸோ சில பேர் உங்களுடைய எழுத்து தேர்வு எழுதிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. யாராவது தெரிஞ்சுங்க, தென்காசி மாவட்டத்தில் மசால்ச்சி, இரவு காவலர், காவலர் போன்ற பணியிடருக்கு எழுத்து தேர்வு எழுதியிருக்காங்கன்னா அவங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணை பார்க்கலாம். தெரிஞ்சுங்க, மறக்காமல் அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்டகரி வைஸாக பார்க்கலாம். ஜென்ரல் ப்ரையாரிட்டி 75லேருந்து 80க்குள்ளே இருக்கும் கட் ஆஃப் மதிப்பெண். ஜென்ரல் ப்ரையாரிட்டியில் அதுவே 76லேருந்து 81 வந்து இருக்கும். நைட், அதாவது வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேனுக்கு இது வந்து பார்த்தினாக்கா மசால்ச்சி க்ளீனர்ஸ்க்கான கட் ஆஃப் மதிப்பெண் ஜென்ரல் ப்ரையாரிட்டியில். ஓகே, ஒர்க்கர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சிக்கான கட் ஆஃப் மதிப்பெண் பார்க்கலாம். ஜென்ரல் இருக்கீங்க அப்படின்னா 78. ஜென்ரல் உமன் டீஃப் அண்ட் ஏர்ட் ஆஃப் த இயரிங் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, காது கேளாதான் இருக்கீங்க, ஜென்ரலில் உமன் கேட்டகரியில் வரீங்கன்னா 75 கட் ஆஃப் மதிப்பெண். ஜென்ரல் ப்ரியாரிட்டி, அதாவது நீங்கள் முன்னாள் இராணுவத்தவராக இருக்கீங்க, முன்னுரிமை கோரும் நபராக, அதாவது உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது, முன்னாள் இராணுவத்தவர சர்டிஃபிகேட், வேறு இதர் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது, டிசபிளுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் 74. பிசி அதர் தென் பிசிஎம் 70. பிசி அதர் தென் பிசிஎம் உமன் கேண்டிடேட்டாக வரீங்க அப்படின்னா 68. எம்பிசி டிசி கேண்டிடேட்டுக்கு 80. எஸ்சிக்கு 80. அதே மாதிரி எஸ்சி உமனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களான கட் ஆஃப் மதிப்பெண் 80. எஸ்சிஏ உமன் விடோ கேட்டகரியில் ப்ரையாரிட்டியில் வரீங்க அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண் 78. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மசால்சிக்கு ஜென்ரல் உமன் விடோவாக இருக்கீங்கன்னா 68. ஜென்ரல் ப்ரையாரிட்டினா 65. ஸோ இந்த உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்லேருந்து ப்ராக்டிக்கல் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ உங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட இந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா, பயப்படாதீங்க சரிங்களா. இந்த மசால்ச்சி மற்றும் நைட் வாட்ச்மேன் பாதுகாவலர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் தான் இது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்க உங்களோட ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்க எப்படி ப்ராக்டிக்கலில் நடந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாவட்ட வரியாக உங்களுக்கான கட் ஆஃப் என்னது மசால்ச்சி வாட்ச்மேனுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு போடலன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து தென்காசி மாவட்டத்துக்கான கட் ஆஃப் மதிப்பெண். ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாடி சேனல்.